வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். யூஸ் அண்ட் த்ரோ டிடபிள்யூஎஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணிடலாம் போல். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து சர்ப்ரைசிங்லி குட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா போட்ரானிக்ஸ் S3 ட்வின் S3 அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். பழைய கேலக்ஸி பட்ஸ் மாதிரிலாம் இருக்கும் பார்க்க ஒரு மாதிரி. அண்டு ஃபிசிக்கல் பட்டன் இயர் பட்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பட்ஸ்லாம் வந்து சர்ப்ரைசிங்லி நல்ல ஆடியோ, அந்த ப்ரைஸுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணிச்சு. பட் கால்ஸில் சொதப்பிச்சு. இதுவே ஒரு சில பட்ஸ்லாம் கிராஜுவலாக அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதே மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 700 800 கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணி கால் குவாலிட்டியில் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்டையும் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த 500 600 மாதிரியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டிடபிள்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சஜஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் அவங்க பயன்படுத்தினதே இல்லை ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸோ இல்லாட்டி எதுவுமே தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஹெட்ஃபோன், அதுவும் இன்னியர் டைப்லலாம் அவங்க யூஸே பண்ணதில்லை அப்படின்னும் போது இந்த மாதிரியான ப்ராடக்ட் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த டேட்டாவும் மைண்டில் இல்லாதனால இதுவே வந்து அவங்களுக்கு ப்ரில்லியண்டான ப்ராடக்டாக தெரியும். ரெண்டாவது, நிறைய இடங்களில் எல்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா தவறுதெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு போயிடுறாங்களே, ஸோ தொலைஞ்சிருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி 500 பட்ஸ் 600 பட்ஸ் வாங்கி தரும்போது அதுவும் லாஸ் தான். ஆனால் என்ன, மனசு ரொம்ப வலிக்காது. இதுவே ஆசையாக ஒரு 5000 இல்லாட்டி 7000 இதில் LHDC இருக்குது, ஹைரஸ் ஆடியோ இருக்குது, CVC இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அதை வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்க எதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மனசு கஷ்டம், நமக்கும் மனசு கஷ்டம்ன்ற மாதிரி தான் ஆகும். சரி, இது வந்து லீஃபுங்க. லீஃப் பட்ஸ் X334. ஸோ இது வந்து 800 ரூபீஸ்லேருந்து 900 ரூபீஸ் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது ஸ்லைட்லி கண்டிப்பாக எப்படின்னா டப்ஸ்டப்பில் நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லையா, TWS 400 500 அந்த செக்மெண்ட்டில், அதை விட இது நல்லா தான் இருக்குது. இதில் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆப் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம என்னன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லீஃப் அப்படிங்கிற பிராண்டிங் பார்க்க முடியும். பட்ஸ் X334 அப்படிங்கிற மாடல் பார்க்கலாம். 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம். அது அவங்க கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தா 70% வால்யூமில் அண்ட் 10mm டிரைவர் யூனிட் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் 5.4 இருக்குங்க. சைடில் HD காலிங், ஃபுல் டச் கண்ட்ரோலு, Type-C சார்ஜிங் போர்ட்டு, IPX4 ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பேக்கில் வந்து ப்ரைஸிங் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 3000 போட்டிருக்காங்க. மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்னு போட்டிருக்காங்க. 1 year வாரண்ட்டி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஹைலைட் என்னென்னா உங்களுக்கு இது 800லேருந்து 900 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸு இந்த மாதிரியான, அதாவது ஜெப்டோ இதன் வழியாகவும் நீங்கள் வாங்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். இதை நான் வாங்கின மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 100,000 இது வித்தியாசமான பிராண்டாக தெரிஞ்சுது. இவன் மாசாக இருப்பானா இருக்க மாட்டானா அப்படின்னு தான் வாங்கினேன். ஆனால் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு தாங்க. அவன் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஏரியாவில் பட் இருக்கும். இங்கே ஆக்சசரிஸை பொறுத்தவரை Type-A to C கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுங்க, ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர் டிப்ஸ். இதை தாண்டி பாக்ஸில் வந்து வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஒன்று, எங்ககிட்ட ஆப் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்கிறதுக்கான ஒரு கார்டு, அப்புறம் யூசர் மேனுவலுங்க. யூசர் மேனுவலில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்களா, டபுள் டேப்பு, சிங்கிள் டேப்பு, வால்யூம் அப் வால்யூம் டவுனு, நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் இதெல்லாம் தான் இருக்குது. ஆக்டிவேட் சிரி எல்லாத்தையும் நம்மளே ட்ரை பண்ணி பார்த்துட முடியுதில்ல. ப்ராடக்டோட எக்ஸ்டர்னல் அந்த கேசிங் வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குங்க. மோல்டெல்லாம் விசிபிளாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் நான் பார்த்துட்டேன் இதே டிசைனில். ஸோ சேம் டிசைன், அதே கடை, அதே வாடகை தான். என்ன ஆடியோ தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருந்தது. மற்றபடி இந்த டிசைன்லாம் பாருங்களேன், நிறைய பேருக்கு இங்கே இடிக்குங்க எடுக்கும்போது. ஸோ மொத்தம் கேஸோட ஃப்ரண்ட்டில் லீஃப் பிராண்டிங்கோட அந்த லோகோ, பேக்கில் லீஃப் அப்படின்னு பேர், அப்புறம் அந்த லோகோவுக்கு கீழே வந்து LED இண்டிகேட்டர், பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா Type-C போர்ட்டுங்க. ஹிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்குங்க. எப்படி தான் இவங்கெல்லாம் IPX தராங்கன்னு இருக்குங்க. ஏன்னா பெரிய பிராண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபினிஷிங்லாம் தரமாக இருக்கும். பட் இதில் பாருங்களேன், ஒன்றுத்தில் அந்த ஜாயிண்ட் வந்து நல்லாவே விசிபிளாக இருக்குது, இன்னொன்றுத்துலேயும் விசிபிளாக இருக்குது, பட்டு கொஞ்சம் பெட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு பெரிய பிராண்ட்ஸ்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. QC நல்லா பண்ணுவாங்க. மெஷ் வந்து பிளாஸ்டிக் ஃபைபர் மெஷ் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்புறம் இருக்குது. மெட்டலாக இருந்ததுன்னா தேங்க்யூ, எப்படியா இருந்தாலும் ஓகே. நான் கூட இவனை சாதாரணமாக ஃபஸ்ட்டு எடை போட்டேங்க. எப்படின்னா யூஸ் அண்ட் த்ரூ பட்டாக தானே இருக்க போகுது அப்படின்னு. பட் நிஜமாவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டெம் ஏரியாவில் லீஃப் அப்படிங்கிற பிராண்டிங்கை பாட்டமில் பார்க்கலாம். அண்டு டாப்பில் இந்த இடத்துல உங்களுக்கு LED பிளிங்க் ஆகக்கூடிய அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு டச்சும் ஒர்க் ஆக போகுது. ஸோ இதுதான் டச் ஏரியா.
ஓகே ப்ளூடூத் மோட் போயிட்டாங்க. ப்ளூடூத் ஓகே. லீஃப் பட்ஸ் கூகுள் ஃபாஸ்பர்லாம் கிடையாதுங்க. ஓகே ஏஎஸ்சிலாம் இருக்குது. என்னையே அது இதெல்லாம் கேட்குறீங்க? ஓடிபியா? ஃபோன் நம்பர் கேட்குதுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஹலோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். டன். ஆட்டோ ஸ்டார்ட்டா? சரி நானே அன்இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். செம்ம பேசுங்க. எல்லாம் டப்ஸ்டெப் உன்னையெல்லாம் அடித்து பறக்க விட்டான்டா இவன். டப்ஸ்டெப் பட்ஜெட் வேறு, இது பட்ஜெட் வேறு தான். பட் நல்லா சட்டிலாக ஜென்டிலாக சூப்பராக இருக்குங்க. 800 ருபீஸ்க்கு இது கிடைக்குதுன்னா பேஸ் பிரியர்கள் யாராவது இருக்கீங்க? அதுவும் அந்த பேஸ் வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி தொட்டும் தொடாமல் ரொம்ப நல்லா டீப்பாக இருந்தாலும் கூட டிஸ்டார்ட் ஆகாமல் சூப்பருங்க. சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு. இது வந்து அவன் ப்ராடக்ட்ஸா? ஓ போய் கடையில் போய் வியாபாரம் பார்க்குறான் பாருங்க. சர்ப்ரைஸுங்க, பியூர் சர்ப்ரைஸ். மாஸ் பண்ணிட்டான். சவுண்ட் பூஸ்ட் ஆப்ஷன் வேறு இருக்குது. ஒன் ப்ளஸ்க்கு ரொம்ப அவசியம். மோட்ரோலா அண்ட் ஒன் ப்ளஸ் டிவைசஸ்க்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக கம்ஸ் ஹேண்டின்னு சொல்லலாம். ஐயா இது பேரை நோட் பண்ணிக்கோங்க. சர்ப்ரைசிங்லி நிஜமாக கொஞ்சம் நல்ல ரிசல்ட் டெலிவர் பண்ணியிருக்கான். லீஃப் பட்ஸ் X334. ஸோ யாருக்கெலாம் வந்து அண்டர் 1000, 800, 850 இல்லாட்டி இன்னும் கீழே கூட இது எப்போயாவது ஆஃபரில் வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னா லேட்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது அண்டு முக்கியமாக வந்து கால்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் இன்னும் வேறு என்னெல்லாம் ஆடியோவில் பண்ண முடியுது மட்டும் பார்ப்போம். சும்மா கிடையாதுங்க, நிஜமே பூஸ்ட் பண்ண முடியுதுங்க. ஃபோனுக்கு ஃபோன் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறேங்க. இது Xiaomi 13 Pro. ஷாமியில் பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு வேளை இந்த இடத்துல பார்க்க முடியுதா, இல்லாட்டி ஹைரஸ்ஸு வேறு ஒரு சில TWSலேருந்து பார்க்க முடியுதான்றது இப்போ பார்த்துடலாம். லீஃப் ஏஐ ஸ்டூடியோ, ஏஐ சவுண்டா? ஓகே. பூஸ்ட் ஆடியோ அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கான். இதுக்கும் ஓடிபி கேட்பானா இவன்? இல்லை பெரிய டார்ச்சர்ரா உன்னோட. எஸ். இப்போது ப்ரொஃபைல் அப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்டர்நெட்லேயும் கனெக்டடாக இருக்குது. சேவ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த கஸ்டம் EQ இருக்கு இல்லையா, இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதில் ஒன் ப்ளஸில், அது வந்து அப்படியே எனக்கு வந்து 13 ப்ரோக்கு வருதா இல்லையாங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். கெட் ஓடிபி. அவட பாவிகளா, இப்போ இங்கே வந்திருக்கான்னு நான் பார்க்குறேங்க. திரும்பியும் பேர் கேட்குதுங்க முதல்லேருந்து. ஏங்க எல்லா பர்மிஷனும் திரும்ப முதல்லேருந்து அதே மாதிரி ஆரம்பிக்குது. இல்லை அப்புறம் எதுக்கு நீ வந்து என் ஃபோன் நம்பர் வாங்குற? இல்லை லீஃபு என்னடா பர்பஸ் இது? நீ ஒன்று அக்கௌண்ட் இப்போ வந்து எனக்கு லாகின் பண்ண வைக்கிற அப்படின்னா எனக்கு அங்கே இருக்கிற டேட்டா இங்கே வரணும்ல, வரவில்லை. இங்கே பாருங்கள், நான் இங்கே காட்டுறேன். நான் எஸ் பஸ்னே கொடுத்து திரும்ப ஃபில் பண்ணேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், நான் இதையும் அட்டாச் பண்ணுறேன். இங்கே பாருங்கங்க, செட் ஆஃப் EQவில் இல்லை. சரி அட்லீஸ்ட் ஆடியோ குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என்ன மிரட்டுறான் இவன் ஆடியோவில்? ஓ ரியாலிட்டியில் தான் இருக்குது. யோ இது என்னையா இன்னும் பயங்கரமாக இருக்குது. அடே ஒன் ப்ளஸ் வேறு ஷாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆடியோ வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ்ஸு. ஆனால் இதில் பிரித்து மேயுது, ஃபுல் வால்யூமில் இருக்குது. ஃபர்தராக இதில் நான் ஏதாவது ட்வீக் பண்ண ஆப் கூட போய் கிராஸ் ஓவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல் வால்யூமில் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. சிங்கிள் டேப்பு என்ன டொக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, வேறு எதுவும் நடக்க மாட்டேங்குது. டபுள் டேப்புக்கும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ட்ரிபிள் டேப் ஓகே. கஸ்டமைஸ்னு எதுவுமே இல்லையே. இது ஒரு குறிப்பிட்ட டெசிபிள்ஸ் அளவுக்கு வந்து புஷ் பண்ணுதுங்க லிமிட்ஸை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 100 அப்படிங்கிறத ஒரு 110 லெவலுக்கு புஷ் பண்ணுங்க நீங்கள் ஃபுல்லாக புஷ் பண்ணும்போது. இப்போ நான் வால்யூம் வேறு குறைச்சிருக்கேன். பட் பரவாயில்லைங்க, இப்படி வால்யூம்லாம் கேட்டால் பட்ஜெட் பட்ஸ் எப்பயுமே கேவலமாக இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும்ல. இலை நல்லா பண்ணியிருக்கியே. சரி இவனில் ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சது 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு. அதெல்லாமும் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். பட் பேசிக்காக இந்த மாதிரி ஆப் சப்போர்ட் கொடுத்து அதில் நம்ம EQ வச்சு விளாட்றதே கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒய்டு எல்லா இடத்துலையும் தான் நம்ம வந்து என்ன ஆகுனா, இந்த மாதிரி சொல்கிறேன், சிஸ்டம் லெவலில் போய் விளையாடுறது என்ன ஆகுனா எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபர்தராக நம்ம கனெக்ட் பண்ண போகிற எல்லா ப்ராடக்ட்டுக்கிட்டையும் போய் விளையாடும். பட் இதுவே வந்து ஆப் லெவலில் பண்ணுறது என்ன ஆகுனா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட நின்றோம். ஓகே சரி ரைட்டு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாட்டை இங்கே பாஸ் பண்ணுறேன், அப்படியே ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டணும்ல, பேரிங் மோடுக்கு போகணும். வந்துட்டான் பேரிங் மோடுக்கு. ஓகே பேர் ஆகிடுச்சு.
பாட்டு அப்படி இங்கே போட்டு கேட்டு பார்ப்போம். இதில் நான் அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பேன் உள்ளே, ஸோ அதையும் மாற்றிடுறேன். வால்யூம் லெவல்ஸில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நான் லீஃப் ஆப்புக்குள்ளே போகிறேன், அதில் கஸ்டம் EQ செட் பண்ண போகிறேன். நல்லா இருக்குங்க, அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு, அன்எக்ஸ்பெக்டட்லி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு. நான் சும்மா கெஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கும் இது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். மற்றபடி வந்து ஒரு பெரிய ஹோப்போடலாம் நான் சீரியஸாக வாங்கலை. சரி, நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து இப்போலாம் பட்ஜெட்டில் பட்ஸ் கேட்குறாங்களே, அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வாங்கினேன். ஆனால் நான் எதிர்பாராத விதமாக வந்து என்னை மாஸ் பண்ணிட்டாங்க, இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். சும்மா OnePlusல போட்டு இப்போ கேட்குறேன். சரி, அப்படியே கேமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஆனால் இவனோட டச் கண்ட்ரோல்ஸ் தான் கண்ட்ராவியாக இருக்குது, என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சிங்கிள் டேப்பு சவுண்டு மட்டும் வருது, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஓ, வால்யூம் ஏறுதுங்க சிங்கிள் டேப்பில். எஸ், சிங்கிள் டேப்பில் வால்யூம் ஏறுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சிங்கிள் டேப்பில் ரைட் சைடில் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவே லெஃப்ட் சைடில் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அப்படியே படிப்படியாக டிக்ரீஸ் ஆகுது. இதே டபுள் டேப் பண்ணால் இவ்வளோத்தையும் நல்லா பண்ணுவேன். டச் இன்புட்ஸை வந்து கொஞ்சம் வீக்காக பண்ண மாதிரி இருக்குது. மேபி இந்த பட்ஜெட் ப்ராடக்ட்டில் இது ஒரு இன்கன்சிஸ்டன்சி உண்டுங்க. எனக்கு வந்த ப்ராடக்ட் இப்படி இருந்து நான் வாங்கினது, நீங்கள் வாங்குறது வேறு மாதிரி இருந்ததுன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இவங்கெல்லாம் கொட்டை விட்டுறாங்கங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பிராண்ட்ஸ்லாம். டபுள் டேப் 1 2 1 2 1 2 1 2 1 2 3 நெக்ஸ்ட் ட்ராக் போயிடுச்சு. 1 2 3 4 எதுவும் நடக்கலை. 1 2 3 4 ஓகே. ஸோ 4 டைம்ஸ் டேப் பண்ணாலும் எதுவும் நடக்கலை. ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைட் பட்டில் கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகுது. ஓகே, ஸோ லோ லேட்டன்சி எப்படி இருக்குது ப்ளஸ் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா. ஸோ இது வந்து லீஃப் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து X334 அப்படிங்கிற பட்ஜெட். ஓகே, என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு. சரியா, இல்லாட்டி போன் கூட ரீசனா இருக்கலாம், பட் இது வரைக்கும் நான் இனிமே நகரல, ஒரே இடத்துல நிக்கிறேன். இப்போ நான் சைட் லோட போறேன். இல்ல, ஜென்ரலாவே எனக்கு இதுல இருக்கிற குவாலிட்டி வந்து மத்த TWSல எனக்கு கால் பண்ணிருக்கல நீ. ஆமா, ஜென்ரலாவே இதுல வந்து வாய்ஸ் குவாலிட்டி பெட்டரா இருக்கு. சரி, நான் அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ இருக்கு, அப்பப்ப கேக்குது காத்து சத்தம், ரொம்ப இல்ல பட் கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே, ஆனா மைக்ரோஃபோன் நல்லா இருக்கு. இப்ப வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு காத்து சத்தம்னால ஒண்ணுமே கேட்கல எனக்கு, சரியா விட்டு விட்டு தான் கேக்குது. ஓகே ஓகே ஓகே. பட் இதே வந்து வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா கரெக்டா, நான் வீட்டுக்குள்ளேயே வந்து ஆஃபீஸ் கால். இப்ப நல்லா இருக்கு. நான் இப்ப ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகே, ஸ்லோ பண்ணிட்டேன், அதுல ஆடியோ கேப்சர். ஓகே ஓகே ஓகே. ஆமா, நீ ஸ்லோ பண்ணனும் நல்லா தான் இருக்கு. ஓகே, அப்ப நான் ஸ்லோ பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்கு, நீ போன்ல பேசுற மாதிரி இருக்கு. நம்மளே அறியாமல் நம்ம சர்ப்ரைஸாக கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னு வரும்ல, அந்த லிஸ்ட்டில் வந்து நான் அந்த லீஃபோட X334 கொண்டு போய் வைக்க போகிறேங்க. அதனால தான் நம்மளை பார்க்க நண்பர்கள் யாராவது இங்கே நேரில் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிளைண்ட் டெஸ்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அந்த லீஃப் நீங்கள் எங்கெல்லாம் அந்த பேர் இருந்ததோ அதிலுமே நான் ஸ்டிக்கர் வச்சு ஓட்டிட்டேன். கால் குவாலிட்டி நீங்கள் லிசன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ கேமிங் டெஸ்ட்டுக்குள்ளே போவோம். ஆடியோ குவாலிட்டியில் இந்த பட்ஜெட்டுக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நான் கேமிங் உள்ள போகிறேன். சப்வே சர்ஃபஸ் தான். ஓகே, ஸோ கேமிங்க்கு லேட்டன்சி இருக்குது பக்கா. ஸோ ஆக மொத்தம் இன்டோரில் நீங்கள் கால் பேச போகிறீங்க, வெளியில் வாக்கிங் அப்போ கால் பேச போகிறீங்க அப்படின்னா அல்டி எக்ஸ்டர்னல் விண்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் நடக்கும்போதே ரொம்ப காற்று பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கேட்க தான் செய்யும். பட் மற்றபடி குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இந்த டப்பாவில் அவங்க போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஹெச்டி காலிங்னு, அது நிஜமாவே உண்மை. பட்டையை கிளப்பிட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஃபைண்டிங்க, நான் எதிர்பார்க்காம நான் கண்டுபிடிச்ச ஒரு டிடபிள்யூஎஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் சீரியஸாக எதிர்பார்க்கல லீஃபில் வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கும்னு. நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம நண்பர்கள் யாரெல்லாம் ஸ்டுடியோ போகிறாங்களோ எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து இதை காட்டுறேன், அவங்கள லிசன் பண்ண சொல்கிறேன். அவங்களோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். 800 rupees பட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு
எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கும். ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை டியூல் பேரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஹைரஸ் ஆடியோ கிடையாது. ஒரு கேஷுவலான ஒரு ப்ராடக்ட்டு, ஆனால் சர்ப்ரைசிங்லி குட் ஃபார் கால்ஸ் அண்ட் ஆல்சோ மியூசிக். லேட்டன்சி ஃபார் கேம் கண்டிப்பாக இருக்குது. கேமிங்கான ப்ராடக்ட் இது இல்லை. ரைட்டா? ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.